ஹலோ guys, வெல்கம் டு வைட்டிகோப். நான் உங்கள் டிஜே. ஸோ போன ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இஸ்ரோவுடைய தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ அந்த பெங்களூரை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் இதில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் இஸ்ரோ வந்துட்டு பெங்களூரில் ஒரு தலைமையிடமா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் பீப்புள் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றதுனால தான் அதோட தலைமை வந்துட்டு பெங்களூர்ல இருக்கு. சரிங்களா? ஸோ பெங்களூரை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது போல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அவங்க வந்து எழுதி போட்டிருக்கேன். ஸோ என்னன்னு வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் எது? ஸோ தனக்குன்னு ஒரு லோகோ முதல்ல ஒரு நகரம் எடுக்குதுன்னா அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மேல ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த லோகோ தான் அதுக்குன்னு தனக்காகவே எடுத்துக்கிட்ட ஒரு லோகோ சின்னம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பெங்களூரை பத்தி இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மின்னியல் நகரம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் சிட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மின்சாதன பொருட்கள் நிறைய குவிஞ்சு கிடக்கும். ஸோ அதனால வந்துட்டு பெங்களூர் வந்துட்டு மின்னியல் நகரம் சொல்றாங்க. அடுத்தது கார்டன் சிட்டி. கார்டன் சிட்டின்னு ஏன் சொல்றாங்கன்னா நீங்க எங்க போய் பார்த்தாலுமே பெங்களூர்ல ஒவ்வொரு சின்ன சின்ன பார்க் இருக்கும், நிறைய பூங்கா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கார்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமா இருக்கிற ஒரு நகரம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னாலும் அதுவும் பெங்களூர் தான். ஏகப்பட்ட வாகனங்கள் வந்துட்டு அதுல ரன் ஆகிட்டே இருக்கும் பெங்களூர் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா. சரிங்களா? அடுத்தது சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு பெங்களூர் தான் சொல்லுவாங்க. அது ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐடி செக்டார்ஸ் வந்துட்டு பெங்களூர்ல நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி ஐடி செக்டார் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிலிகான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்கு. அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கேட்டது. ஸோ அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்பிளேல காமிக்கிறேன். அதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?